வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை நியூசிலாந்து தலைவர்களுக்கு இடையில் சந்திப்பு. உணவு களஞ்சிய சாலைகளை பரிசோதனைக்கு உட்படுத்த கொழும்பு மாநகர சபை தீர்மானம். மும்பையில் உள்ள கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல். இலங்கையின் பால் உற்பத்தி துறையின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தமது நாட்டின் தேர்ச்சி பெற்ற தொழில்நுட்பவியலாளர்களின் அறிவை பெற்றுக் கொடுக்க நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ விருப்பத்தை தெரிவித்துள்ளார். நியூயார்க் நகருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் 68வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீக்கும் இடையில் நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. நியூசிலாந்தின் பால் உற்பத்தி பிரிவுக்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்தையாக இலங்கை காணப்படுகின்றது என ஜான் கீ இதன்போது குறிப்பிட்டார். அதேபோன்று இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு குறித்து நியூசிலாந்து அக்கறையாக உள்ளதெனவும் அவர் ஜனாதிபதியிடம் கூறியுள்ளார். பொதுநலவாய நாடுகளின் வர்த்தக ஒன்றியத்தின் மாநாட்டுக்கு நியூசிலாந்து பிரதிநிதிகள் குழு ஒன்றை அனுப்புமாறு ஜனாதிபதி விடுத்த வேண்டுகோளை அந்த நாட்டு பிரதமர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. இதற்கமைய நியூசிலாந்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்ப அவர் உறுதியளித்துள்ளார். புத்தளம் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் கொழும்பு தேர்தல்கள் செயலகத்திற்கு இடம் மாற்றப்பட்டுள்ளார். புத்தளத்தில் வாக்கெண்ணும் நிலையமாக இயங்கிய பாடசாலை ஒன்றிலிருந்து புள்ளடியிடப்பட்ட ஒரு தொகை வாக்கு சீட்டுகள் மீட்கப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது குறிப்பிட்டார். புத்தளத்தின் உதவி தேர்தல்கள் ஆணையாளராக தேர்தல்கள் செயலகத்தின் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் சமந்த் ஜெயசிங்க நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள உணவகங்களை சோதனையிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், போத்தலில் அடைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் தகரத்தில் அடைக்கப்பட்ட உணவுகளை சோதனைக்கு உட்படுத்த உள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் பிரதீப் காரியவசம் கூறினார். கொழும்பு மாநகர சபையில் கடந்த காலங்களில் பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான உணவுப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்படும் இடங்களையும் சோதனையிடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதீப் காரியவசம் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இது தொடர்பில் மக்களிடமிருந்து குறைந்த அளவிலான முறைப்பாடுகளே கிடைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் 0112717171 என்ற விசேட தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தி தமது முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் எனவும் கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக ஒரு தொகை தங்கத்தை நாட்டிலிருந்து கொண்டு செல்வதற்கு முயற்சித்த ஒருவர் இன்று அதிகாலை கட்நாயக்க விமான நிலையத்தில் சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தங்கத்தை மும்பைக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சித்ததாக சுங்க பிரிவு குறிப்பிட்டது. 1.5 கிலோகிராம் எடை கொண்ட தங்க பிஸ்கட்களை உடலுக்குள் மறைத்து வைத்து எடுத்து செல்ல முயற்சித்ததாக சுங்க ஊடக பேச்சாளரிடம் சுங்க பணிப்பாளருமான லெஸ்லி காமினி தெரிவித்தார். இதன் பெறுமதி 75 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் தங்கத்தை உடலுக்குள் மறைத்து நாட்டிலிருந்து எடுத்து செல்ல முயற்சித்த 8வது சந்தர்ப்பம் இதுவென சுங்க ஊடக பேச்சாளர் கூறினார். இந்த சுற்றி வளைப்புகளின் மூலம் 2,75 லட்சம் ரூபாவுக்கும் அதிக வருமானம் கிடைத்துள்ளதாக சுங்க ஊடக பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. திருகோணமலையிலிருந்து கல்முனைக்கு எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் விசேட பஸ் சேவை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அரசு உத்தியோகத்தர்களின் நன்மை கருதி சாதாரண கட்டணத்தில் இந்த பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு பிராந்திய செயலாற்று முகாமையாளர் எஸ் கனகசுந்தரம் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு கூறினார். 2013 பஸ் சேவை ஒன்று ஆரம்பித்திருக்கோம் திருகோணமலையிலிருந்து கல்முனை. அதே மாதிரி கல்முனையிலிருந்து திருகோணமலைக்கும் ஒரு புது பஸ் சேவை வந்து இந்த மாகாண சபை அரசாங்க ஊழியர்கள் வேண்டுகோளுக்கு ஆரம்பிச்சிருக்கு. தினமும் 19:15 திருகோணமலையிலிருந்து கல்முனை நோக்கி, கல்முனையில இருந்து 18:15 வெளிக்கிட்டும் இந்த இரவு சேவை நடைபெறும். இதற்கான ஆசன பதிவுகளை கல்முனையிலையும் திருகோணமலை பஸ் நிலையத்திலையும் மேற்கொள்ளலாம். ரயிலின் 2ஆம் வகுப்பிற்கான மாதாந்த பயணச்சீட்டு விற்பனையில் நிதி மோசடி இடம்பெற்றுள்ள சம்பவம் தொடர்பில் ரயில்வே திணைக்களத்தினால் கண்டறியப்பட்டுள்ளது.
மாதாந்த பயணச்சீட்டு விற்பனையில் தென்மாகாண ரயில் நிலையத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இரண்டாம் வகுப்பிற்கான மாதாந்த பயணச்சீட்டுகள் விற்பனை இரண்டாம் வகுப்பிற்கான மாதாந்த பயணச்சீட்டுகள் விற்பனையில் பயணிகளிடமிருந்து உரிய நிதி அறவிடப்பட்டுள்ள போதிலும் ஆவணங்களில் இதனை பதிவு செய்யும் போது குறைவான நிதியை பதிவு செய்துள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியதை அடுத்து கரையோர ரயில் சேவைகளில் இரண்டாம் வகுப்பில் பயணிக்கும் பயணிகளின் மாதாந்த பயணச்சீட்டை சோதனையிடுவதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சோதனை நடவடிக்கையில் மோசடியாக வழங்கப்பட்ட இரண்டாம் வகுப்பிற்கான 5 மாதாந்த பயணச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்றிரவு 9 மணி தொடக்கம் 11 மணித்தியாலங்களுக்கு நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. மாளிகாவத்தை, பஞ்சிகாவத்தை வீதி, மருதான வீதி, ஹல்ஸ்டப் வீதி, ஸ்ரீ சங்கராஜ மாவத்தை, மக்ரூப் நேதாங்கியிலிருந்து நீர் விநியோகிக்கப்படும் பிரதேசமாகிய இடங்களில் இந்த நீர்வெட்டு அமலில் இருக்கும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதனை தவிர கொள்ளுப்பேட்டை, தர்மபால மாவத்தை மற்றும் அதனுடன் தொடர்புடைய குறுக்கு வீதிகள் CWW கனங்கர் மாவத்தை, ரோஸ்மேட் பிளேஸ் மற்றும் பான்ஸ் பிளேஸ் ஆகிய இடங்களிலும் இன்று இரவு 9 மணி தொடக்கம் நாளை காலை 8 மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய திருத்த வேலைகளே இதற்கு காரணம் எனவும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கழுகங்கை நீர் விநியோக திட்டத்திலிருந்து நீர் விநியோகிக்கப்படும் சில பகுதிகளில் இன்று இரவு 9 மணி முதல் 18 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. நாளை பிற்பகல் 3 மணி வரை இந்த நீர்வெட்டு அமுலில் இருக்கும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. இதன் கீழ் மொரட்டுவ நகர சபைக்குட்பட்ட ரத்மலானி, சொய்சாபுர, ஹொரணை, ரைகம, பண்டாரகம உள்ளிட்ட சில பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைப்பட உள்ளது. பாணந்துறை, நல்லுருவ, கிரிபேரிய, ஹிரண, வாழைத்தோட்டம் ஆகிய பகுதிகளிலும் நீர்வெட்டு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுளை ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள மேம்பாலத்தில் இருந்து இன்று காலை சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தமக்கு கிடைத்த தகவல் ஒன்றிற்கு அமைய இந்த சடலம் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. பையொன்றினுள் இருந்து மீட்கப்பட்ட சிசுவின் சடலம் தொடர்பில் மதுளை போலீசார் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பொலனறுவை பக்கமுண்ட பகுதியில் பெண்ணொருவரை நீரில் மூழ்கடித்து கொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உறவினர் வீட்டில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட குறித்த பெண் மேலும் இருவருடன் குளிக்கச் சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இதன்போது சந்தேக நபர் அந்த பெண்ணை கிணற்றிற்குள் தள்ளி நீரில் மூழ்கடித்துள்ளமை விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. ஆயினும் பின்னர் பிரதேசவாசிகளால் காப்பாற்றப்பட்ட அந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சம்பவத்தை அடுத்து பிரதேச மக்களால் தாக்கப்பட்ட சந்தேக நபர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மலையகத்தில் இன்று காலை நிலவிய பனிமூட்டத்தினால் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில தினங்களாக இவ்வாறு பனிமூட்டம் நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஹட்டன் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இந்த பனிமூட்டம் அதிகளவு காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at